கர்த்தருடைய பரிசுத்த நாம் மயப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிமையான காலை வேளையிலே கர்த்தருடைய ஊழியர்களோடு இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி அன்பு போதவருக்கும் இந்த குழுவில் உள்ள அனைத்து தெய்வ ஊழியர்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இன்றைய வார்த்தை தரிசனத்துக்காக எந்த விதத்திலும் ஒத்துப்போகாதே. டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் யுவர் விஷன். உங்கள் தரிசனத்திற்காக எதையுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே ஒத்துப்போக வேண்டாம் என்பதே இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35-43 முடியவும், மார்க்குவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலும் இந்த 2 சம்பவம் ஒரே ஒரு காரியத்தை முன்னிறுத்துகிறது. அதாவது மார்க்கில் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு பிறவை குருடனை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவனுடைய பெயர் பர்திமேயு. பர்திமேயு என்று சொன்னால் அதாவது இருளின் மகன். தன்னுடைய தகப்பனுடைய பெயர் திமேயு. திமேயு என்று சொன்னாலே இருள் என்ற அர்த்தம். பர்திமேயு என்று சொன்னால் பர் என்பது சன், அதாவது இருளின் பெயர் கொண்ட ஒரு மனிதனுடைய மகன் திமேயு. சோ ஒருவருடைய பெயர் எப்படி இருக்கிறதோ அப்படி அவனும் இருக்கிறான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அன்பான கர்த்தருடைய ஊழியர்களே, நாம் நம்முடைய தரிசனத்தை தேவனிடத்தில் பெற்றிருக்கிறோம். அந்த தரிசனத்தை நாம் எந்தளவாக நம்முடைய தரிசனத்துல எங்கே இருக்கிறோம், நம்முடைய தரிசனத்துல எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய தரிசனத்தை எந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறோம் என்பதை இந்த வேளையில இதிலிருந்து நாம் பார்க்க முடியும். இவனுடைய பெயர் பர்திமேயு. அவனுடைய தொழில், அவனுடைய வேலை, அவனுடைய நிலை என்னவென்று சொன்னால் அவன் பிச்சை எடுக்கிற ஒரு மகனாக இருப்பதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சோ அவன் கண்கள் தான் இருளடைந்திருக்கிறது ஒழிய அவருடைய தரிசனம் இருளடையவில்லை. அவருடைய விசுவாசம் இருளடையவில்லை. அவருடைய செயல்கள் இருளடையவில்லை. அவருடைய செவிகளும் அவருடைய வாயும் இருளடையவில்லை. அவருடைய கண்கள் மாத்திரமே இருளடைந்திருக்கு. அதை பார்க்க கூடாதவனாக இருக்கிறான். அன்பான தேவனுடைய ஊழியர்களே, இந்த பார்க்க கூடாத இந்த மனிதனுக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்துக்காக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு நாள் எப்படியும் நான் பார்வை அடைவேன் என்ற விசுவாசத்தில் இருப்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசம் நம்முடைய தரிசனத்தை மேல் நோக்கி கொண்டு செல்லும்படியாக தேவன் விரும்புகிறார். அந்த விசுவாசத்தை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் நாம் அதை குறைத்துக் கொள்ளக்கூடாது என்பதும் தேவன் விரும்புகிறார், பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவே இந்த இடத்துல 2 விஷயத்தை தேவன் முன்னிறுத்துகிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் என்று தேவன் அந்த குருடனத்திலே வினவுகிறார். குருடனுக்கும் தரிசனம் இருக்கிறது என்பதை இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு காண்பிக்கிறது. நமக்கு பார்வை இருக்கிறது. அந்த பார்வை எந்த அளவுக்கு இருக்கிறது, நம்முடைய தரிசனம் அது இருளடைந்திருக்கிறதா அல்லது வெளிச்சத்திற்கு பயணிக்கிறதா என்பதை இந்த காலவர்களை ஒரு ஆய்வுக்குட்படுத்துவோமாக. இரண்டாவதாக, அந்த தரிசனம் வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசன புத்தகத்திலே, சின்ன தரிசன புத்தகத்திலே, தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும், தாமதித்தாலும் காத்திரு, அது ஒரு நாளும் பொய் சொல்லாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த குருடன் நிச்சயம் ஒரு நாள் நான் பார்ப்பேன் என்கிற விசுவாசம் அவனுக்குள் இருப்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சோ அதற்காக அவன் காத்திருந்தான். அந்த நாள் அவனுக்கு சம்பவித்தது. எரிகோவுக்கு போகிற வழியிலே இயேசுவும் அவருடைய சீசர்களும் பிரதான ஜனங்களும் போகிறார்கள். அப்படி போகிற வேளையில அவன் இது என்னவென்று கேட்கிறான். இப்படி ஒரு நாளும் இந்த சத்தத்தை நான் கேட்டதில்லையே, இப்படி ஒரு கிரௌட், ஒரு வாய்ஸ், ஒரு கமாண்டிங், அந்த இசை எல்லாம் அங்கே இசைத்து கொண்டு போகிற சில சம்பவங்கள் அதில் இருக்கிறது. ஆகவே இது என்ன சத்தம் என்று அவன் அருகில் உள்ளவர்களை விசாரிக்கும் பொழுது இயேசு போகிறார், நசரேயனாகிய இயேசு போகிறார் என்கிற அந்த வார்த்தை அவனுக்கு கேட்ட உடனே அவன் இதுதான் சந்தர்ப்பம், this is the best opportunity to transform his life. இது மிக அருமையான ஒரு சந்தர்ப்பம், தன்னுடைய வாழ்க்கையை மாற்றத்திற்கான மறுரூபத்திற்கான வாய்ப்பு என்று அவன் நினைத்து அவன் கூப்பிடுகிறான். நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிடுகிறான். நாம் நம்முடைய தரிசனம் சிறிதோ பெரிதோ, நம்முடைய கிராமமோ அல்லது பட்டணமோ அல்லது நகரமோ, நம்முடைய தரிசனம் 100, 200, 300 ஆத்துமாக்கள் என்ற அளவில் இல்லை. தரிசனத்தை நாம் ஒரு நாளும் ஒருபோதும் கூட்டி வைக்க கூடாது. சந்தர்ப்பங்களுக்காக, தேவனுடைய வாய்ப்புக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, அவன் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது
லூக்காவில் சொல்லுகிறது, முன்னடப்பார் அவனை பேசாது இருக்கும்படி அதட்டினார்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தரிசனத்தை நாம் பப்ளிக்ல கொண்டு வரும் பொழுது, தி சொசைட்டி ஆர் சீனியர் ஆஃப் அவர் லைஃப், ஒரு வாழ்க்கையில முன்னோக்கி நடந்தவர்கள், இவன் புதுசா வந்துட்டானாக்கும், நீ பேச வந்துட்ட அப்படின்னு அதட்டினார்கள். அல்லது இந்த சொசைட்டி நம்முடைய தரிசனத்தை உள்ளடக்குவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு இந்த உலகம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கும். Don't allow the outer pressure in our life. வெளி உலக அழுத்தத்தை ஒரு நாளும் நம்முடைய தரிசனத்துக்குள் அனுமதிக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவன் பேசாது இருக்கும்படி அதற்றினார்கள். ஆனால் மார்க்கில் சொல்லப்படுகிறது, அநேகர் அவனை அதற்றினார்கள். நாங்கெல்லாம் சும்மா இருக்க, நீ என்ன புதுசா கூப்பிடுற அப்படின்னு அவனை மார்க் 10:48 அப்படி சொல்லு, அநேகர் அவனை அதற்றினார்கள். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, முன்னடப்பார் அவனை அதற்றினார்கள் என்று சொல்லி. முன்னாடி போன சீனியர்களுக்காகவும் அவன் தரிசனத்தை அவன் லாக் பண்ணல. அது மட்டுமல்ல, நாங்கெல்லாம் மோஸ்ட் சீனியர், எங்க வாழ்க்கையில நிறைய நாங்க பார்த்துட்டோம், நீ என்ன புதுசா பேசுற அப்படிங்கிற இடத்துலயும் அவன் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளல. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். சோ நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாம் நிச்சயமாக நம்முடைய சத்தம், நம்முடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு முன்னிலும் அதிகமாய் நம்முடைய சத்தத்தை, நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய தரிசனத்தை, நம்முடைய ஊழியத்தை முன்னிலும் அதிகமாய் நாம் செய்ய வேண்டுமே ஒழிய சுருக்கி கொள்ளக்கூடாது. அந்த இடத்துல அமர்ந்து கொள்ளக்கூடாது, அந்த இடத்துல உட்கார்ந்து கொள்ளக்கூடாது. அந்த இடத்துல நாம இந்த உலகத்தின் மனுஷனுடைய வார்த்தைகளுக்காக, அல்லது நம்முடைய லைஃப்ல முன்னே போன சீனியர்களோ அல்லது நம்முடைய பின்பற்றி வருகிறதான ஜூனியர்களுக்காக நம்முடைய தரிசனத்தை நம்ம என்ன செய்து கொள்ளக்கூடாது, அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளக்கூடாது, ஒத்து போகவே கூடாது. காரணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் உண்டு. நம்முடைய ஃபிங்கர் பிரிண்ட் டோட்டல் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர்ஸ். நம்முடைய ஃபிங்கர் பிரிண்டே யாரோட ஒத்து போகாது. நம்முடைய ஐரேஸ் ஒருவரோட ஒத்து போகாத போது நம்முடைய தரிசனமும் மற்றவரோட ஒத்து போவது ஒரு நாளும் தேவன் விரும்புவதில்லை. காரணம், உங்களுக்கான தரிசனம் உங்களை கொண்டு மட்டும்தான் நிறைவேறும். பவுலை கொண்ட தரிசனம் பவுலை கொண்டு மட்டும்தான் நிறைவேறியது. பேதுருவை கொண்ட தரிசனம் பேதுருவை கொண்டு மட்டும்தான் நிறைவேறியது. அதே இந்த காலவெளியில கர்த்தருடைய ஊழியர்களே, உங்களை குறித்த தரிசனம் உங்களை கொண்டு மட்டும்தான் நிறைவேறும் என்பது இந்த காலவெளியில சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு குருடன் ஒரு மலை கோயிலுக்கு போனாராம். அநேக ஜனங்கள் அந்த மலை கோயிலுக்கு போய் கொண்டிருந்த பொழுது அந்த இடத்துல ஒருவர் அந்த குருடனை பார்த்து வினவினார், எப்பா, எங்களுக்கெல்லாம் கண் இருக்குது, நாங்களாம் போய் சாமியை பார்ப்போம், உனக்கே கண் இல்லையே, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, பேசாம கீழே உட்கார்ந்து இருக்காம எதுக்கு இவ்வளவு தூரம் ஏறி வரேன்னு சொன்னாங்களா. அப்ப அந்த குருடன் சொன்னானா, ஐயா, நீங்க சொன்னது நிதர்சனமான உண்மைதான், நான் சாமியை பார்க்க முடியாது, ஆனா சாமி என்னை பார்க்க முடியலன்னு சொன்னானா. பாத்தீங்களா? சோ இந்த காலங்களில் கூட தேவன் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். அந்த காண்கிற தெய்வன் முன்னிலும் அதிகமாய் நம்முடைய தரிசனத்தை இது காட்டிலும் இன்னும் அதிகமாய் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடும் பொழுது, முன்னே சென்ற இயேசு நின்று பின்னே அந்த சத்தத்தை கொடுக்க அந்த குருடனை அவனை அழைத்து வர சொன்னார். யார் அதட்டினார்களோ அவர்களே தேவன் நமது பட்சமாய் திருப்புவார். அல்லது யார் நம்மை கிரிட்டிசம் பண்ணினார்களோ அவர்களே நம்மை அழைத்து வரும்படியாக தேவன் மாற்றுவார். இந்த காலவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அந்த அந்த குருடனை அழைத்து வரும் பொழுது இயேசு கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து, நான் பார்வை அடைய விரும்புகிறேன், நான் பார்க்க விரும்புகிறேன். இயேசு சொன்னார், அந்த இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொல்லும் பொழுதே, அந்த அதற்றின ஜனங்கள் இயேசு உன்னை அழைக்கிறார், தூதகர் அழைக்கிறார் என்று சொன்ன பொழுதே அவருடைய விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டார். அப்பொழுதே அவருடைய வாழ்க்கைக்கான தொடக்கம் அவருடைய விசுவாசத்திலே கிரியை நடத்துகிறது. கிரியையில் உள்ள விசுவாசம், கிரியைகளில் உள்ள விசுவாசம் தேவன் கனம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசு கிறிஸ்துவிடத்திலே சோ ஹிஸ் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம்டு. எப்பொழுது இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது அவருடைய வாழ்க்கையில மாற்றம் துவங்கியது. ஆகவே இந்த காலவெளியிலே நம்மை அழைத்து தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நமக்கான திட்டங்களையும் தரிசனங்கள் நிறைவேற்றுவதற்கு அவர் காத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களுக்காய் காத்திருக்க இந்த காலவெளியிலே நாம் நம்முடைய தரிசனத்தை இந்த காலவெளியிலே மீண்டுமாய் ஒரு விசை புதுப்பித்துக் கொண்டு, நம்முடைய தரிசனம் எந்த இடத்தில் இருக்கிறது, நாம் எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறோம், எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று யோசிப்போம் என்றால், சிந்திப்போம் என்றால், நிச்சயமாய் அந்த பரிசுத்தருடைய வாழ்க்கையை மாற்றின பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய
பரிணாமத்தை, ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை, மறுரூபத்தை கற்று தந்து இன்னும் ஓடுவதற்கு தெய்வம் நமக்கு பலனை தருவாராக. ஆகவே நம்முடைய தரிசனத்திற்காக முன்னடப்பார் யாரு சொன்னாலும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அநேகர் நம்முடைய வாழ்க்கையை அமுக்குவதற்கும் அடக்குவதற்கும் எழும்பினாலும் தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. நாமும் அதை அங்கீகரிக்காத போது அந்த பரிதுமேல் குருடனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டானது போல நம்மை கொண்டும் நமக்கும் இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த வாய்ப்பு தந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவனுக்கும் அன்பு போவதற்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.